புசி ஆனந்தை சுற்றி மேடையில் நின்றதால் கூட்டம் நெரிசல் ஏற்பட்டது. இதனால் இலவச பொருட்களை வாங்க வந்த பெண்கள் கடும் அவதி அடைந்ததோடு வயதானவர்கள் டோக்கன்களை கையில் வைத்துக் கொண்டு நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. காண பெண்கள் சிலர் பொருட்கள் வேண்டாம், உயிர் முக்கியம் என நெஞ்சில் அடித்துக் கொண்டு கதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இலவசங்கிறது எவ்வளோ பெரிய கேவலமான வேலை. நீ கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை, அதை மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கொடுங்க. ஒரு மண்டபமோ இல்லை ஒரு இடமோ தேர்வு செய்கிறீங்க, அதில் எவ்வளோ பேர் வருவாங்க, அதில் எவ்வளோ பேர் நிற்க முடியும். முன்னாடியே கொஞ்சம் கணிக்கிற வேலைலாம் பண்ண மாட்டீங்கடா லூசு பசங்களா. அந்த பெரியவங்கெல்லாம் மூச்சு திணறி கதறாங்கடே, நீ கொடுக்குற பொருள் வேண்டாம், ஒரு மயிறு வேண்டாம், எனக்கு உசுறு வேணாம் முக்கியம், வெளியில் விடுங்கடான்னு கத்துற அளவுக்கு கூட்டம் மயிறு நடத்தி வைக்கிறீங்க. இதுதான் சின்ன பிள்ளைங்க எல்லாமே வீடு சேராகும், அந்த கணக்கை பண்ணி வைக்கிறீங்க. இப்போ அந்த கூட்டத்தில் யார் ஒருத்தர் செத்தாங்கன்னா எவன்டா அதெல்லாம் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏற்கனவே மாநாட்டில் 4-5 பேர் இறந்துட்டாங்க. மண்டபத்துக்குள்ளே போட்டு அடைச்சி அவங்க சித்திரவதை பண்ணி அவங்க ஏதாவது விசிறு போச்சுன்னு நினச்சிப்பாரு. நீ கொடுக்குற 1,000 ரூபா பொருளுக்கு அந்த உசுறு போகுமாடா? கூட்டம் நடத்துறீங்கன்னா முன்னாடியே அங்கே ஒரு கணிப்பு வேணாம், எத்தனை பேர் உள்ள விடுன்னு. இத்தனைக்கும் முன்கிட்டு டோக்கன் வேறு அப்படியே நீங்கள் நிவாரண நிதி பிடிச்சி கிழிக்கிறீங்க. அப்படியே வெள்ளத்தில் அடித்து போன நிவாரண நிதி கொடுத்து கிழிக்கிற மாதிரி கிறிஸ்துமஸுக்கு இலவச பொருள், பரிசு பொருளும் மலையில் அடிச்சுட்டு போனவங்க மட்டும் நேக்காக கொண்டு போய் பனையூரில் கூட்டமே இல்லாமல் ஒரு 20-30 பேர்த்த வச்சு கொடுக்க தெரியுது. இங்கே நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு கொல்ல போகிறீங்க, கொலகார போவீங்களா? உங்களாம் அறிவே இல்லை. சரி விடுங்க, என் மக்களும் பாவம். இந்த இலவசம்னு சொன்னால் எதுக்கு தான் நீங்கள் அப்படி போவீங்க? அந்த பொருள் வாங்கி என்னத்தாங்க பண்ண போகிறீங்க? இப்போ உள்ளே போனதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வலிக்குது. ஐயோ நம்ம மூச்சு செத்து போயிட மாட்டேங்குது, நம்மளுக்கு இலவசம் வேண்டாம், ஒரு மயிறு வேண்டாம், நாம் உழைச்சா போதுன்னு கத்துறீங்களா? இதைத்தாங்க நாங்கள் சொல்கிறோம். இலவசங்கிறது இந்த நாட்டுக்கு ஒரு நோய். இலவசம்னு இந்த நாட்டையே கெடுக்குறீங்க. சம்பாரிச்சு நீங்கள் வாங்குங்க. சம்பாரிச்சு வாங்க முடியாத அளவுக்கு ஒருத்தன் ஆட்சி நடத்துகிறான்னா அந்த ஆட்சி ஏங்க மீண்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க? அதை விட்டு தொலைங்க. நீங்கள் சம்பாரித்து நீங்கள் பொருள் வாங்குற அளவுக்கு உங்களை உயர்த்திக்க ஒரு தலைவன் யாரோ அவனை தேர்ந்தெடுத்து வாக்களிங்க. ஃபஸ்ட்டு இலவசம், நான் சும்மா தரேன், வெங்காயத்துக்கு தரேன், மயரில் கொடுக்குறேன்னு சொல்கிற நம்பி போகாதீங்க. போனேன்னா இப்படித்தான் உசுறு போகும். இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.